இல்லை, அன்றைக்கு தூக்குற பைபிள் அடுத்த வாரம் தான் தூக்குறது. புரியவே மாட்டேங்குது. ரைட், எனக்கு நான் கூப்பிட்டா என்ன பண்ணுறது இல்லை. சில பேர் சொல்கிறாங்க, புருஷனுக்கு நான் செவி கொடுக்கறது இல்லை, இவருக்கு என்ன செவி கொடுக்கணும். அவர்கள் செவி கொடாதபடி 3ஆம் வசனம். 2வது, அவங்க முகத்தை நான் பார்க்க விரும்புகிறேன், ஆனால் என்ன பண்ணுறதில்ல. அவங்க பாஸ்டரே பார்க்க முடியல, அப்படி கர்த்தர் எப்படி பார்க்கறது. புரியுமில்ல. நின்று 2 தோத்திரம் பண்ணலான்னு. இப்போ தான் கொரோனா பரவாயில்ல, கொரோனாக்கு முன்னாலே தோத்திரம் பண்ணுறது இல்லை. ரைட், மறைக்கிறது. என்னங்க என்ன கவனி, எல்லாரும் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். கடந்த நாட்களில் நம்மளோட வாழ்க்கையில் நடந்த பேரழிவு என்னங்க. 2வது, அடுத்த டீ போடுவாங்க பாருங்க. எவ்வளோ நேரம் அவமதிக்கப்பட்டோம். உலகத்தால், சொந்தங்களால், உறவுகளால், சூழ்நிலைகளால், கடன்காரர்களால், கணவனால், மனைவியால், பிள்ளைகளால், யாருக்காக பாடுபட்டோமோ அவர்களாலே நாம் அவமதிக்கப்பட்டோம். 3வது ஒன்று போடுவாங்க பாருங்க, வாழ்க்கையிலே ஒரு கேள்விக்குறி எனக்கு இருந்துச்சு. அது 2020. ஒவ்வொரு நாளுமே ஒரு பயம்தான். காலை படுத்து எழுந்திருக்கும் போதே சொல்லியிருக்கேன்ல, தொட்டு பார்த்துப்பேன், ஜுரம் இருக்குதான்னு. கொஞ்சம் இருக்கும், இருமல் இருக்கும், சளி இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரு திகைப்பு தான். இருப்போமா? யோசித்து பாருங்க. நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், இவையெல்லாம் இருந்தது. சேர்த்து போடுங்க, எல்லாருமே எல்லாம் சேர்த்து போடுங்க. பேரழிவு. அதிகமாக அவமதிக்கப்பட்டோம். நீதியாக வாழ்ந்தோம், உண்மையாக வாழ்ந்தோம். நம்ம புரிஞ்சுக்கிற யாருமே இல்லை. கணவன் புரிஞ்சுக்கல, பிள்ளைகள் புரிஞ்சுக்கல, மனைவி புரிஞ்சுக்கல. புரிந்து கொள்ளாத உலகத்தில் தேவன் சொல்லுகிறார், உனக்காக நான் வழக்காடுவேன். சும்மா நீங்கள் போய் நான் அப்படி, நான் இப்படி, என்னை பற்றி உனக்கு தெரியல சொல்லவே வேண்டாம். உன் பக்கத்தில் உனக்காக வழக்காடுகிற ஒரு தெய்வம். இதை பாருங்க, இதை பாருங்க, இதை பாருங்க. அவங்களாம் அவங்க கட்சி தான். புரியவே மாட்டேங்குது. அவங்கெல்லாம் நீ யார்கிட்ட சொல்கிற போய் அவன் கட்சிக்காரட்டே நீ அவனை பற்றி சொல்கிற. புரியா? அவன் காசு வாங்கிட்டான், அவன் காஃபி சாப்பிட்டான். புரியவே மாட்டேங்குது. அவன் கூட நேற்று தான் பொசவாக்கம் போயிட்டு வந்தான், இல்லை எம்சி ரோடு போயிட்டு வந்தான். புரியவே மாட்டேங்குது. அவங்ககிட்ட போய் அவனை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா அவமதிக்கப்பட்ட பல நேரங்கள். எத்தனை பேர் புரியுது? தாங்க முடியாது. நம்ம அதாவது சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு உலகம். 3வது, திகைப்பை நேரங்கள். 3D, டிசாஸ்டர், டிஸானர், டிஸ்மேன்னா திகைப்பு, கலக்கம், ஒரு பயம். ஆனால் தேவன் சொல்றாரு, இதெல்லாம் வந்தது, ஆனால் இவையல் இதுக்கு விரோதமாய் நான் கொடியேற்றினேன். இப்போ சொல்லுங்க, அவனுக்கு விரோதமாய். சொல்லுங்க, அவனுக்கு விரோதமாய். எப்படி வந்துச்சான் இது? எப்படி வந்துதான்? என்னங்க சிங்கிளாவா? என்னங்க சிங்கிளாவா? சிங்கிளா வரல, ஒரு கூட்டமாய், பெருங்கூட்டமாய். புரியுதா உங்களுக்கு? ஒரு கூட்டமாக வந்தது. ஒருத்தன் வந்தானா இன்னொருத்த கூட வருவான்.